வணக்கம். விதியை மாற்றும் இந்த ரத சப்தமி இந்த வருடம் 2025ஆம் வருடம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத பற்றியும், சூரிய பகவானுக்கு வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் என்ன, விரத முறை என்ன, போட வேண்டிய கோலம் என்ன, எந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது 7 தலைமுறை சாபம் விலகும் அப்படிங்கிறத பற்றியும், ரத சப்தமி அன்னைக்கு பரிகார குளியலுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு தகவல்களும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சூரிய பகவானை வழிபட்டு பலவிதமான நன்மைகளை பெறுவதற்குரிய நாள் தான் ரத சப்தமி திருவிழா அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வருடம் இந்த ரத சப்தமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா, பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் விரத முறை என்ன, போட வேண்டிய கோலம் என்ன, இப்படி பலவிதமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரத சப்தமி நாளின் சிறப்புகள் நிறைய பேருக்கு தெரியாது. பலவிதமான சிறப்புகளை தரும் இந்த நாள் சூரிய ஜெயந்தி அப்படிங்கிற பெயரிலும் கொண்டாடப்படுவது வழக்கமாகவே தை மாதத்தில் ரத சப்தமி விழா கொண்டாடப்படும். ரத சப்தமி அப்படிங்கிறது திருப்பதியில் ரொம்பவே விசேஷமாக கொண்டாடப்படும் ஒரு விழா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ரத சப்தமி என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த நாளில் என்ன செய்தோன்னா நமக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். திதிகளில் 7ஆவது திதியாக வருவது தான் இந்த சப்தமி. அதிலும் தை மாசி மாதங்களில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சப்தமி ரொம்பவே விசேஷமானது அப்படின்னும் இதை ரத சப்தமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை வடகிழக்கு திசையில் திருப்பக்கூடிய நாள் தான் ரத சப்தமி அப்படிங்கிறது உண்மை. இது சூரிய பகவானை வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்பட்டிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் இயங்குவதற்கு தேவையான எல்லா ஆற்றல்களையும் வழங்கக்கூடியவர்தான் சூரிய பகவான். ஒவ்வொரு ஆன்மாவுடனும் தொடர்புடைய இவர்தான் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்க செய்து இறுதியாக மோட்சத்தை வழங்கக்கூடியவர் அப்படிங்கிறது உண்மை. ரத சப்தமி அப்படிங்கிறது மகாபாரத்தில் பீஷ்மரோடு தொடர்புடைய நாள் அப்படிங்கிறது உண்மை. பாரத போரின் போது போர்க்களத்தில் அம்பு படுக்கையில் கிடந்த பீஷ்மர் தன்னுடைய உயிர் பிரிவதற்கான உத்தராயண காலம் வரும் வரை காத்திருந்தார் அப்படிங்கிறது கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். உத்தராயண காலம் வந்த பிறகும் அவரது உயிர் உடலை விட்டு நீங்காமல் இருந்துக்கிட்டே இருந்ததாம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு புரியாமல் தெரியாமல் பீஷ்மர் தவித்தாராம். அப்போ கிருஷ்ணருடைய அருளால் வியாசர் அங்கு வந்தாராம். அவர் தான் ரத சப்தமி வழிபாடு பற்றி பீஷ்மருக்கு விளக்கி சொன்னாராம். வியாசர் சொன்னபடி பீஷ்மரும் இந்த உடல் அதிகமாக பாவங்களை சுமந்து கொண்டிருப்பதால் உயிர் பிரியாமல் உள்ளது, அதனால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் எரிந்து இந்த உயிர் உடலை விட்டு நீங்கும் வகையில் அதிகமாக வெப்பத்தை என் மீது பாய்ச்சி அருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கின்றாராம். அதற்கு பிறகு அவருடைய உயிர் பிரிந்ததாக புராணங்களில் கதை சொல்லப்பட்டிருக்கு. தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், நோயால் நீண்ட காலமாக அவதிப்பட்டு வருபவர்கள், கொடிய நோய்களால் அகால மரணம் ஏற்படாமல் இருப்பதற்கும், நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் பெற்று வீட்டிலுள்ள வறுமை ஒழிந்து செல்வ பலம் பெறுவதற்கும் ரத சப்தமி நாளில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டினை எல்லாருமே செய்வது ரொம்பவே சிறப்பு. ரத சப்தமி நாளில் புனித நீர்நிலையில் நீராடுவது மிக மிக ஒரு சிறப்பான விஷயம். முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிய முறையில் ரத சப்தமி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இதை வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரத சப்தமி நாளில் காலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு பிறகு குளிக்க வேண்டும் அப்படின்னும், இதற்காக முதல் நாளே 7 மணி 7 அல்லது 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எருக்கம் இலைகளை பறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னும், அதாவது தலையில் 1, 2 கண்களிலும் 2 தோள்கள் 2 முழங்கால்களில் அப்படின்னு 7 இரக்கம் இலைகளை எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். அதில் மஞ்சள் கலந்து அட்சதை சிறிதளவும், அதோடு ஆண்களாக இருந்தால் சிறிது திருநீரும், பெண்களாக இருந்தால் கொஞ்சம் மஞ்சளும் வைத்து வீட்டின் குளியலறையில் சூரிய பகவானை மனதார நினைத்து நம்மளுடைய உடலில் என்னென்ன நோய்கள் உள்ளதோ அது அனைத்தும் நீங்கி ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு கிழக்கு நோக்கி நின்று குளிக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை. குளித்துவிட்டு வந்து வீட்டில் சூரிய ஒளி படும் இடம் அல்லது பூஜை அறையில் ரதம் போன்ற கோலமை வரைந்து அந்த கோலத்தை போட்டு
சூரியன் மற்றும் சந்திர பகவானை அரிசி மாவால் வரைய வேண்டும் அப்படின்னும், பச்சரிசி, துவரம்பருப்பு, வெல்லம் இது எல்லாத்தையும் வைத்து சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்ததாக ஆதித்ய ஹிருதயம் தெரிந்தவர்கள் சொல்லலாம், தெரியாதவர்கள் சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யலாம். சூரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத்து. இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். அதே போல் சூரிய வழிபாடு அப்படிங்கிறது நம்ம நாட்டில் தொன்று தொட்டு இருந்துக்கிட்டு தான் வருது. ஆதி காலத்தில் பிரதயட்ச தெய்வங்களாக சூரியன், சந்திரன், அக்னி இது எல்லாத்தையுமே நமது முன்னோர்கள் வழிபட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னும், கண்கண்ட கடவுளாக நாள்தோறும் தோன்றி மறைந்து இந்த உலகில் எல்லா உயிரினங்களின் இயக்கத்துக்கு தேவையான ஒளியையும் உணவையும் அருள்பவர்தான் சூரிய பகவான். இந்த ரத சப்தமி விழா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும், வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான விழா அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ரத சப்தமி உஸ்தவம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஒரு மினி பிரம்மோஸ்தமாகவே நடைபெறும் அப்படிங்கிறது உண்மை. அன்றைய தினம் 7 வாகனங்களில் காலை முதல் இரவு வரை 4 மாட வீதிகளில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராக திருவீதி உலா வருவார் அப்படின்னும் சிறப்பான அந்த விழா சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவான் தனது வடக்கு நோக்கிய பயணத்தை துவங்கும் இந்த சப்தமி திதியிலிருந்து தான் தனது ஒளிர் கதிர்களுக்கு வெப்பத்தை சிறுக சிறுகமாக கூட்டுகிறார் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ரத சப்தமி நன்னாள் சூரிய ஜெயந்தியாகவும் சொல்லப்படுது. அன்றைய தினம் ஆண்களுக்கு சூரியனுக்கு பிடித்த அந்த எருக்கன் இலைகளை 7 எடுத்து அதோடு அட்சதையும் தனது தலை மீது வைத்து கொண்டு நீராட வேண்டும் அப்படின்னும், பெண்களாக இருக்கும் பொழுது 7 எருக்கன் இலைகள் மேல் கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் அட்சதையும் வைத்து கொண்டு நீராட வேண்டும் அப்படின்னும், சூரியனின் 7 வகையான கிரகணங்கள் எருக்கன் இலைகள் மூலமாக உடலில் பாய்ந்து உடல் நலத்தை வலுப்படுத்துகிறது அப்படிங்கிறது ஐதீகம். ரத சப்தமி தினத்தன்று பிரத்யட்ச தெய்வமான சூரிய கடவுளை தொழுது வணங்கி வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெறுமாறு சூரிய பகவானிடம் நம்ம பிரார்த்தனை வைத்து கொள்ளலாம். சூரிய பகவானின் காயத்ரி மந்திரத்தை 7 முறை உச்சரித்து 7 தலைமுறையும் செய்த பாவமும் விலக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.